டுடே கிளாஸில் ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸு காலர் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இந்த மாதிரி காலர் வரும் ஃப்ரண்ட்டில் வி ஷேப் மாதிரி. அதுக்கப்புறம் பேக் சைடு ஹை நெக்கு, சைடு ஜிப்பு ஆர் ஹுக்ஸு நீங்கள் வச்சுக்கலாம். சைடு ஜிப்பு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. மெஜர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸோட லென்த்து, ஷோல்டரு, செஸ்ட் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு, அப்பர் செஸ்ட்டு, பாயிண்ட்டு, அப்பெக்ஸ் பாயிண்ட்டு, கப் சைஸு, ஸ்லீவ்ஸ் வேண்டாம் இல்லை, ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, ஆர்ம் ஹோல் ரவுண்டு. ஓகே, இந்த மெஜர்மெண்ட் தான் இதுக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ பேக் பார்ட்டு மார்க் பண்ணலாம். ப்ளவுஸோட லென்த்து ப்ளஸ் 1 inch ஆட் பண்ணி லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. 14.5 இருக்குது ப்ளவுஸோட லென்த்து, ப்ளஸ் 1 inch ஆட் பண்ணணும். இந்த இடத்துல ஃபேப்ரிக்கு அன்இவனாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளவுஸோட லென்த்து ப்ளஸ் 1 inch எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் லென்த்து 14.5 ப்ளஸ் 1 inches 15.5 inches இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அது ஆனதுக்கப்புறம் ஃபுல் ஷோல்டர் எவ்வளோ இருக்குது அதை டிவைடட் பை 2 பண்ணணும். 15 inches ஷோல்டர் இருக்குது, டிவைடட் பை 2 பண்ணிக்கோங்க. 7.5 அது இந்த இடத்துல மார்க் பண்ணணும். ஆர்ம் ஹோல் டவுனும் 7.5 inches. ஓகே, அதுக்கப்புறம் செஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4, மார்க் பண்ணிக்கோங்க. 2 inches சீம் அலவன்ஸ்க்காக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போது வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4 பண்ணணும். டிவைடட் பை 4 மார்க் பண்ணிக்கோங்க. டூ inches எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்காக, 1 inches டாட்காக எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டு 1 inch கர்வ் ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு இப்படி வச்சு கரெக்டாக 6 மாதிரி வச்சு ஆர்ம் ஹோல் கர்வ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி ஓகே, மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் நெக் விடுத்து த்ரீ inches மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக் டீப்பு பேக் சைடில் 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் ஸ்கேலில் ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் பேக் பார்ட்டு 1 inch அப்போர்ட் மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த இடத்துல டாட் மார்க் பண்ணிக்கோங்க. 4 inches half inches இப்படி டாட் மார்க் பண்ணி
டாட் லென்த்து ஒரு 6 inches வர்ற மாதிரி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக டாட் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ½ inches ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டு ஷேப்பு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி இந்த எக்ஸ்ட்ரா பார்ட் இருக்கு இல்லையா, ½ inch நம்ம க்ராஸாக எடுத்துருக்கோம், இதை கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பேக் பார்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். லைனிங் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ண மாட்டேன். உங்களுக்கு லைனிங் வேணும்னா லைனிங் வச்சு சேம் கட் பண்ணி, நான் ஆல்ரெடி லைனிங் அட்டாச் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, சேம் இதே மாதிரி இன்னொரு பீஸ் வச்சுட்டு அதுக்கு லைனிங்கு ரவுண்டாக அட்டாச் பண்ணி எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எப்படி பண்ணுறதுக்கு சொல்லித்தரேன். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக இந்த பேக் பார்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பார்ட்டு வச்சுட்டு அவுட்லைனிங்கு ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது எப்படி இருக்குது அப்படி அவுட்லைனிங் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்கு ஷேப் எதுவுமே மார்க் பண்ண வேண்டாம். ப்ளவுஸோட ஷேப் மட்டும் மார்க் பண்ணால் போதும். இப்படி ஓகே, மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆர்மோல் கர்வும் நம்ம ½ inches மார்க் பண்ணணும் இல்லையா, அது மட்டும்தான் சேஞ்சஸ் வரும், அது மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் ஆர்மோல் கர்வ் ½ inch. கர்வ் மார்க் பண்ணிக்கோங்க. அது ஆனதுக்கப்புறம் நெக் டீப் மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு 3 inchesக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக் டீப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 7 inches வேணும்னா 7 inches மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு லைன் போட்டுக்கோங்க வி மாதிரி. அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ½ inches இன்வர்ட்ஸ் மார்க் பண்ணி இந்த ஷேப்பு வி ஷேப்பு இந்த மாதிரி கொஞ்சம் கர்வ் வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. பாயிண்ட்டு 9.5 இருக்குது, ப்ளஸ் ½ inches ஆட் பண்ணி நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் அபெக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணணும். அபெக்ஸ் பாயிண்ட் டிவைடட் பை 2 பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வருதோ அது அபெக்ஸ் பாயிண்ட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. சேம் அதுதான் பாயிண்ட் லைனு. இப்போது கரெக்டாக அந்த பாயிண்ட் லைன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு ஒன் இன்ச்சு டாட் சைஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பாயிண்ட்டு மார்க்கிங் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நெக் விட்த்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது, கட் பண்ணிக்கோங்க.
இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டாட்டு இந்த சைடில் வர்ற மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ப்ளவுஸ் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சேம் இதே மாதிரி ஃபேப்ரிக் கட் பண்ணி ரவுண்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேப்ரிக் ரொம்ப திக்காக இருக்குது, ஸோ அதனால் லைனிங் வைக்கிறது இல்லை. நீங்கள் லைனிங் வேணும்னா லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அது ஆனதுக்கப்புறம் டாட் ஸ்டிச் பண்ணணும். டாட்டு மார்க் பண்ணியிருக்கல இந்த டாட்டு ஸ்டிச் பண்ணணும். டாட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க 2 சைடில். இந்த மாதிரி டாட்டை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே நம்ம ஃபேப்ரிக் வச்சு ஃபினிஷ் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. ஃபேப்ரிக்கு 1/2 இன்ச்சை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1/2 இன்ச்சஸ் வர்ற மாதிரி நீட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஃப்ளாட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு ஃபோல்ட் பண்ணி 1/2 இன்ச்சஸ் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் இது இப்படி ஹெம்மிங் பண்ணணும். ஓகே, நீட்டாக ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் இந்த சைடில் ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன். கீழே வராத மாதிரி நீங்கள் நீட்டாக ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பீஸு சேம் இதே மாதிரி டாட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த சைட்லையும் டாட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டும் டாட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் சேம் இதே மாதிரி வச்சு ஒரு டாட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் பீஸ் ஃபேப்ரிக் எடுத்துட்டு
இதுக்கு மேலே இப்படி வச்சு 1/2 இன்ச்சஸ் கீழே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஃப்ளாட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃப்ளாட் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் 1/2 இன்ச்சஸ் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல ஹெம்மிங் பண்ணணும். ஸ்டிச் பண்ணக்கூடாது, ஹெம்மிங் பண்ணணும். கீழே ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த ரைட் சைடு 2 உள்ளில் வர்ற மாதிரி வச்சு ஷோல்டரு 1/2 இன்ச்சஸ் ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஷோல்டர் அட்டாச் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஆர்ம் ஹோலு ஃபினிஷ் பண்ணணும். இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஆர்ம் ஹோல் ஃபினிஷ் பண்ணணும். ஃபேப்ரிக்கில் கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வர்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃபேப்ரிக்கு. ஓகே, இது கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பீசஸ்ஸு. ஏன்னா ஸ்லீவ்ஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வேணும் இல்லையா, ஸ்லீவ்லெஸ்ஸு. ஸோ அதனால் கிராஸ் பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் பீஸ் எப்பவுமே கட் பண்ணக்கூடாது, க்ராஸாக வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வேஸ்ட்டாக இருக்கிற ஃபேப்ரிக்லேயே க்ராஸாக கட் பண்ணணும். ஓகே, அது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ராஸ் பீஸ் கட் பண்ண க்ராஸ் பீஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி இதுவும் இந்த மாதிரி க்ராஸாக வைக்கணும். அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இப்படி இருக்கும். எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு க்ராஸை அட்டாச் ஆகிடும். ஸோ எல்லா ஃபேப்ரிக்கும் இதே மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க க்ராஸாக. இந்த மாதிரி எல்லாமே க்ராஸாக அட்டாச் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் பண்ணி கரெக்டாக ஸ்ட்ரெயிட் கட் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சு கரெக்டாக 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப் எப்படி இருக்கோ அப்படியே 1/2 இன்ச்சஸ் வர்ற மாதிரி நீட்டாக ஸ்டிச் பண்ணணும்.
மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணதுக்கப்புறம் கிராஸ் கட் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் எல்லாமே நீட்டாக ஷேப்பு வர்ற இடத்துல கம்பல்சரி கிராஸ் கட் பண்ணணும். கிராஸ் கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்மாலாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி ரிவர்ஸ் ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் ஹோல்டரோடு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் ஏதாவது இருந்தால் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடு ஸ்லீவும் சேம் இதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த சைட்லேயும் இதே மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ காலர் கட் பண்ணுறதுக்காக இந்த மெஜர்மெண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி லென்த் எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. 12.5 inches இருக்குது. ஓகே, 12.5 inchesக்கு ஃபோல்ட் எட்ஜ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் $12.5 கரெக்டாக இருக்குது. ஓகே, இது ஃபோல்ட் எட்ஜ் 2 pieces இருக்குது. ஒரு 4 inches வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஷேப்பு இப்படி ஷேப் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ஷேப்பு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள். டூ பீசஸ் இருக்குது. இது மிட் பாயிண்ட்டு. மிட் பாயிண்ட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த பீஸை இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. கரெக்டாக இப்படி வச்சு இந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க.
கிராஸ் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி ரிவர்ஸ் பண்ணி ஒரு ஃப்ளாட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃப்ளாட் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க நீட்டாக. ஓகே, இப்போ பேக் பார்ட்டில் மிட் பாயிண்ட்டு இப்படி வச்சு மிடில் இருந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு பீஸ் மட்டும் எடுத்துட்டு இப்படி வச்சு கரெக்டாக மிடில் இருந்து ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. அந்த மிட் வர்ற வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மிட்டுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடில் இருந்தும் சேம் அதே மாதிரி மிட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கிராஸ் கட் பண்ணி இது இப்படி வச்சு ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே போகணும். இந்த பேக் மிட் இருக்கு இல்லையா, இது சரி கரெக்டாக இப்படி வச்சு கரெக்டாக இந்த மிட் பாயிண்ட்டுக்கு இப்படி ஸ்மாலாக ஆஃப் பண்ணி ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணி நீட்டாக இப்படி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ரிங்கிள்ஸ் வராத மாதிரி பார்த்துக்கோங்க.
மிட் பாயிண்ட் வரைக்கும் இப்படி நீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீட்டாக ஃபோல்ட் ஆகிடும். சேம் இன்னொரு சைட்லேயும் இதே மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலையும் சேம் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி ரிங்கிள்ஸ் வராத மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்மாலாக ஃபோல்ட் பண்ணி ரிங்கிள்ஸ் வராத மாதிரி வச்சுக்கோங்க. இது மேலே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ரிங்கிள்ஸ் வராத மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸு இதெல்லாமே இருந்தால் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ அது ஃப்ரண்ட்டில் இப்படி ஃபோல்ட் பண்ண ஐரன் பண்ணிக்கோங்க. நீட்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணி ஐரன் பண்ணிக்கோங்க. காலர் உங்களுக்கு நீட்டாக தெரியும். ஓகே, காலர் பாருங்க எப்படி இருக்கும். ஓகே, ஐரன் பண்ணிக்கோங்க. ஓகே, நீட்டாக ஐரன் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் நீங்கள் ஜிப்பு வேணும்னாலும் ஜிப்பு வச்சுக்கலாம். பேக் சைடில் இப்படி இருக்கும், ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி இருக்கும். ஒரு சைடில் நம்ம ஜிப்பு வைக்க போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் சைடில் நீங்கள் சீம் அலவுன்ஸு 2.2 இன்ச்சஸ் வச்சுருக்கோங்க. சீம் அலவுன்ஸு, ஸோ அந்த 2 இன்ச்சஸ்க்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு டிவைடட் பை 2, அதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்டு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 இன்ச்சஸ்க்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஆர்ம் ஹோல் ரவுண்டு டிவைடட் பை 2 பண்ணி எவ்வளோ வருதோ அது ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நாட் போட்டுக்கோங்க. சீம் அலவுன்ஸு பேக் சைடில் ஃபோல்ட் பண்ணி நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம்
ஓவர்லாக்கிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சைடில் மட்டும் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இன்னொரு சைடில் நம்ம ஜிப் அட்டாச் பண்ணணும். இப்போ இந்த சைடில் சீம் அலவன்ஸு அந்த 2 inches நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோம் அது மார்க் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் ரவுண்டு பார்த்துட்டு நீங்கள் மெஜர்மெண்ட் எங்கே வரைக்கும் வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்மாலாக ஒரு ஜாயிண்ட் போட்டுக்கோங்க மேலே. அவ்வளோதான். ஜாயிண்ட் போட்டு எடுத்ததுக்கப்புறம் ஜிப் அட்டாச் பண்ணணும். ஜிப்பு இந்த மாதிரி கீழே வர்ற மாதிரி அட்டாச் பண்ணணும். மேலே வர்ற மாதிரி அட்டாச் பண்ணக்கூடாது, கீழே வர்ற மாதிரி. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஜிப்பு ஓப்பன் பண்ணி இதை இப்படி ரிவர்ஸ் பண்ணி இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ½ inches ஃபோல்ட் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணும் ஜிப்பு. அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க த்ரெட்ஸ் எல்லாமே. இன்னொரு சைடும் சேம் இதே மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்படி ரிவர்ஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு பின் போட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் மேலே இருந்து பார்த்தது இந்த மாதிரி பார்த்து வச்சு இந்த இடத்துல இருந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி பின்ஸை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த இடம் வரும்போது ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸு இதெல்லாம் எல்லாம் நீட்டாக இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஜிப்பு ஒரு ½ inches இப்படி விட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது ரிவர்ஸ் இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல
ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. மேலே தெரியாத மாதிரி அப்போ வெளியே தெரியாது உங்களுக்கு நீட்டாக. அவ்வளோதான். இதுதான் ஃபைனல் லுக்கு. ஐரன் பண்ணிக்கோங்க நீட்டாக. இன்விசிபிள் ஜிப்பு, ஃப்ரண்ட் பார்ட்டில் காலர். ஓகே, ஹெம்மிங் பண்ணிக்கோங்க நீட்டாக. ஹெம்மிங் நீட்டாக பண்ணிக்கோங்க. ஐரன் பண்ணிக்கோங்க.